இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 தினங்களாக தமிழக அரசியல் பரபரப்பாகவே இருக்கிறது. நடிகர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். ஆனால் ஆளுநர் செவிசாய்க்கவில்லை. 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதல் கடிதம் தேவை என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது விஜய் கட்சி கூடாரம் கலங்கி போய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். 2.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். அப்பொழுது திமுக வெளியில் இருந்து அண்ணா திமுகவை ஆதரிக்கும். அதற்கு அடுத்து திமுகவின் தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். அப்பொழுது அண்ணா திமுகவை வெளியிலிருந்து ஆதரிக்கும் என்று ஒரு செய்தி வெளியானது. அதற்கு ஏற்றார் போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அண்ணா திமுக எம்எல்ஏக்களை சந்தித்து பேசினார். அதற்கு அடுத்து சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் CV சண்முகம் மிஸ்ஸிங். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் பரபரப்பாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறார், திமுக ஆதரிக்க இருக்கிறது என்ற செய்திகளை வெளியிட்டார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அண்ணா திமுகவின் பாண்டிச்சேரி மாநில முக்கிய பொறுப்பாளர் நாளை தமிழகத்தில் ஒரு அதிசயம் நடக்கும், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னார். அதை பற்றி கருத்து வெளியிட்ட அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர் செம்மலை, நல்லது நடக்கும், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் கிங் மேக்கர் கிடையாது, அவர்தான் கிங் என்றெல்லாம் அவர் புகழாரம் சூட்டினார். இப்படிப்பட்ட சமயத்தில்தான் திமுக என்ன சொன்னது, அடுத்த நிகழ்வை பற்றி நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்று ஸ்டாலின் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு நடந்தது என்ன? ஸ்டாலினை நம்ப வைத்து திமுக ஏமாற்றிவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போகிறார் என்று இன்று காலை வந்த தினமலர் 7 ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த செய்தி உண்மையா பொய்யா, அல்லது தினமலர் தன்னுடைய ஆசையை செய்தியாக வெளியிட்டதா என்ற கேள்வி இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்போம் என்று திமுக தரப்பிலிருந்து செய்தி வந்ததாக சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? முதலாக தமிழக வெற்றி கழகத்திடம் துண்டு போட்டு சீட்டை பிடித்து விட்டது காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியில் அனாபான் போட்டு ஒட்டியதை போல இருந்தவர்கள் இன்றைக்கு திமுகவிடமிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதாக கூறிவிட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் போதும். அவர்களுடைய ஒப்புதல் கடிதத்தை பெற்றுவிட்டால் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நடிகர் விஜயை ஆதரிக்க போவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விஜய் ராஜினாமா செய்ய போகின்ற திருச்சி தொகுதியில் திருமாவளவன் போட்டியிட போவதாகவும், அதற்கு விஜய் கட்சி ஒப்புக்கொண்டதாகவும், அதில் வெற்றி பெற்றால் திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று திமுக உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. செய்திகள் ஊடகங்களில் வெளியானது. தினசரி பத்திரிகையான தினமலர் செய்தி வெளியிட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லிவிட்டு திமுக அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அனுப்பிவிட்டார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது.
இது உண்மையா பொய்யா என்பதை காலம் ஒரு நாள் அடையாளம் காட்டும். ஒருவேளை விஜயை ஆட்சியில் அமர வைத்து கூடிய விரைவில் அவரை கவிழ்த்து விடலாம் என்று திமுக திட்டம் போடுகிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து எடப்பாடி கனவை பகல் கனவாக்கி விட்டார்கள். எடப்பாடியை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டது திமுக என்ற நிலைதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு இருக்கிறது. செம்மலை சொன்னார், எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லை, கிங் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமியை திமுக கிறுக்காக மாற்றிவிட்டதா என்று எண்ணக்கூடிய அளவில்தான் அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.